ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம சராசரி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதில் ஒரு சில சம்ஸ் எல்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ணி சொல்லியிருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோ சராசரியில். வாங்க சம்முக்கு வந்து போயிடுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் வீரரின் 13 ஆட்டங்களின் சராசரி, அதாவது 13 ஆட்டங்களின் சராசரி 42 ஓட்டங்கள். அதாவது ஃபஸ்ட்டு 13 மேட்ச்சில் வந்து அவர் வந்து 42 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு 5 மேட்ச்சில் அவருடைய ஆவரேஜ் வந்து 54 அப்படின்னா, கடைசி 8 மேட்ச்சில் அவருடைய ஆவரேஜ் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ வாங்க நம்ம சம்முக்குள்ளே சால்வ் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர் வந்து மொத்தம் எத்தனை ரன் அடிச்சிருக்காரு, அதாவது மொத்தம் 13 மேட்ச்சில் அவருடைய சராசரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அவருடைய மொத்தம் வந்து எவ்வளோ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 5 மேட்ச்சில் அவருடைய ஆவரேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 5 மேட்ச்சில் அவருடைய மொத்த ரன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த 13 மேட்ச் தானே மொத்த மேட்ச்சு. ஸோ இந்த 13 மேட்ச்சில் இருக்கிற மொத்தத்தையும் இந்த 5 மேட்ச்சில் இருக்கிற மொத்தத்தையும் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மீதி என்ன இருக்கும், 8 மேட்சோட ரன்ஸ் இருக்குமா. ஸோ இதுதான் கான்செப்ட். மொத்தம் 13 மேட்ச் கொடுத்துருக்காங்க, அதில் 5 கொடுத்துட்டாங்க. மீதி 8 மேட்ச்சில் அவருடைய சராசரி ஆவரேஜ் ரன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு சராசரி அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும். சராசரி ஈக்குவல் டு மொத்தம் டிவைடட் பை எண்ணிக்கை. சரிங்களா? ஸோ இந்த மொத்தம் தான் நம்ம எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிக்கிட்டே வரணும். சரிங்களா? இந்த மொத்தம் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த எண்ணிக்கையை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா சராசரி இன்ட்டு எண்ணிக்கை வந்து நமக்கு இருக்குது. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம மொத்த அவருடைய ஆட்டங்கள், அதாவது ஆட்டங்களில் அவருடைய ஓட்டங்கள் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், மொத்தம் ஈக்குவல் டு சராசரி இன்ட்டு எண்ணிக்கை கொடுத்துருக்காங்களா. இந்த ஃபார்முலாவிலேருந்து தான் இந்த ஃபார்முலா வந்திருக்கு. அதாவது மொத்தம் மட்டும் வச்சுருக்காங்க, கீழே இருக்கிற எண்ணிக்கை இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா இந்த மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அடுத்து 13 ஆட்டங்களுடைய சராசரி எவ்வளவோ 42 இங்கே கொடுத்துருக்காங்களா, அதை தான் எடுத்து இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம மொத்தம் எப்படி கண்டுபிடிக்கலாம், சராசரி இன்ட்டு எண்ணிக்கை. சராசரி வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான், 13 ஆட்டங்களுக்கு 42 சராசரி. அப்போ எண்ணிக்கை வந்து எத்தனை, 13. சரிங்களா? அப்போ 42 இன்ட்டு 13 வந்து மல்டிபிள் பண்ணி போட்டாங்க அப்படின்னா 546 வருது. சரிங்களா? ஸோ 546 எத்தனைக்கு, இது வந்து 13 மேட்சோடைய மொத்தம். அதே மாதிரி 5 ஆட்டங்களுடைய சராசரி வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான், 54 கொடுத்துருக்கான். ஸோ அதுக்கு எப்படி மொத்தம் கண்டுபிடிக்கிறது, 54 இன்ட்டு 5 எவ்வளோ, 270. இது 5 ஆட்டங்களுடைய மொத்தம்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு 8 ஆட்டங்களுடைய சராசரி வந்து தேவைப்படுது. ஸோ சராசரி தேவைப்படுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், மொத்த ஓட்டங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது 13 ஆட்டங்களுடைய ஓட்டம், 5 ஆட்டங்களுடைய ஓட்டங்கள் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ 8 ஆட்டங்களுடைய ஓட்டம் வேணும் அப்படின்னா இந்த 13 ஆட்டங்கள் இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த 13 ஆட்டங்கள் 546லேருந்து இந்த 5 ஆட்டங்களுடைய ஓட்டத்தை வந்து நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா 8 ஆட்டங்களில், அதாவது 8 மேட்ச்சில் அவர் எத்தனை ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிரும்ல. ஒன்றும் இல்லை, 13 மேட்ச்சில் இருக்கக்கூடிய ரன்ஸு மைனஸ் 5 ஆட்டங்கள் 5 மேட்சஸில் இருக்கக்கூடிய ரன்ஸை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 மேட்ச்சில் அவர் எத்தனை ரன் அடிச்சிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க, அந்த 546லேருந்து மைனஸ் 270 கழிச்சிட்டாங்க அப்படின்னா 276 வந்து 8 மேட்சஸில் அவர் அடித்த ரன்ஸு. சரிங்களா? ஸோ இப்போ அவர் அடித்த ரன்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ 8 ஆட்டங்களுக்கு சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறது, சராசரி தான் இங்கே கேட்டிருக்காங்க. சராசரிங்கிறது என்னது, மொத்தம் டிவைடட் பை எண்ணிக்கை. மொத்தம் வந்து அவர் 8 மேட்சஸில் எவ்வளோ அடிச்சிருக்காரு, 276. ஸோ எண்ணிக்கை அப்படிங்கிறது எத்தனை மேட்ச்சு, 8 மேட்ச்சு. ஸோ அது ரெண்டையே டிவைட் பண்ணி போட்டோம் அப்படின்னா 34.5. அதுதான் வந்து அவருடைய லாஸ்ட் 8 மேட்சஸோடைய ஆவரேஜ். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு சம் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த சம் வந்து பாருங்கள், ஒன்றும் இல்லை, அடுத்த சம் வந்து பாருங்கள். இந்த சராசரி சம்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைட்டாக குழப்புற மாதிரி இருக்கும். அந்த குழப்பத்தையெல்லாம் தாண்டி சம்மை வந்து ஒரு டைமுக்கு 2-3 டைம் வந்து நல்லா ரீட் பண்ணி பார்த்து ஆன்சர் வந்து நம்ம போடணும். சரிங்களா? ஸோ பாருங்கள், 17 பெட்டிகளின் சராசரி எடை 92 கிலோகிராம். பிறகு 18 பெட்டிகள் புதிதாக சேர்க்கப்பட்டால்
சராசரியானது 3 கிலோகிராம் கூடுகிறது எனில் புதிதாக சேர்க்கப்பட்ட 18 பெட்டிகளின் சராசரி காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன்லலாம் ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 17 பெட்டிகளுடைய சராசரி எடை வந்து எவ்வளோ அப்படின்னா 92 கிலோகிராம். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சராசரி எடை தான் கொடுத்துருக்காங்க, எடை வந்து கொடுக்கல. சரிங்களா? 17 பெட்டிகளுடைய சராசரி எடை தான் கொடுத்துருக்காங்க, 92 கிலோகிராம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 17 பெட்டிகளுடைய எடை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ 17 பெட்டிகளுடைய எடை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு நம்ம சம்மில் சராசரின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம மொத்தம் கண்டுபிடிக்கணும். அதாவது அதோட மொத்த 17 பெட்டிகளுடைய எடை கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வெறும் சராசரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ 17 பெட்டிகளுடைய எடை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 17 அப்படிங்கிறது பெட்டிகளின் மொத்த பெட்டிகள், அதோட சராசரி எடை எவ்வளோ 92. அப்போ மொத்தம் வந்து நமக்கு கிடச்சிருமா, 17 பெட்டிகளுடைய மொத்த எடை வந்து கிடச்சிருமா, போன சம் மாதிரி தான். ஸோ இதை நம்ம மல்டிபிள் பண்ணி போடும்போது 1564 அப்படிங்கிறது நமக்கு எடை வந்து வரும். அதாவது கிலோகிராம் அப்படிங்கிற ஒரு யூனிட்டில் வரும். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க, 18 பெட்டிகள் புதுசாக வந்து சேர்க்குறாங்களாம். புதுசாக 18 பெட்டிகள் வந்து சேர்த்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி எத்தனை பெட்டி இருக்குது, 17 பெட்டி இருக்குது. இப்போ கூடுதலாக என்ன பண்ணுறாங்க, 18 பெட்டிகள் வந்து நம்ம சேர்த்தாங்க அப்படின்னா எத்தனை வரும், 35 பெட்டிகள் வந்து டோட்டலாக வருமா. ஸோ இப்போ 35 பெட்டிகள் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ 35 பெட்டிகள் வந்தாலுமே அப்போ எடை எண்ணிக்கையில் 17 + 18ன்னு போட்டோம்ல, அதே மாதிரி வெயிட்லேயும் என்ன ஆகும், ஒரு 3 கிலோகிராம் வந்து ஆட் ஆகுமா. அப்போ வெயிட் வந்து எவ்வளோ, இங்கே 92 இருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ ஆட் ஆகும், 3 கிலோகிராம் வந்து இங்கே கூடுது அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்போ 3 கிலோகிராம் வந்து கூடுச்சு அப்படின்னா எவ்வளோ வரும், 95 கிலோகிராம். சரிங்களா? அதாவது பழைய சராசரியோடைய இது ப்ளஸ் புது எவ்வளோ கூடியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த 3 அதான் இங்கே கணக்கிலே கொடுத்துருக்காங்களா, அதுதான் 3ங்கிறது அந்த வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ 95 கிலோகிராமாக வந்து நமக்கு ஏறுது, எடை வந்து ஏறுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி 17 பெட்டிகளுக்கு வந்து நம்ம சராசரி எடை வந்து எடை வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன இருக்குது, கூடுதலாக 18 பெட்டிகள் சேர்ந்துருச்சு அப்படின்னா எத்தனை, 35 பெட்டிகளுடைய எடை வந்து நம்ம கண்டுபிடிக்கணுமா. ஸோ அப்போ 35 பெட்டிகளுடைய எடை, அதாவது 35 இன்ட்டு எவ்வளோ எடை ஆயிருக்கும், 92 போடக்கூடாது, ஏன்னா 3 கிலோகிராம் வந்து ஏறிடுச்சு. அப்போ 95 போடணும். ஸோ 95 போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 3325. நான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக நான் அப்படியே டேரெக்டாக வந்து நான் ஆன்சரை வந்து இங்கே பார்த்து போட்டுறேன். ஆனால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது சின்ன சின்ன பெருக்கல் தானே அப்படின்னு சொல்லாமல் பெருக்கி பார்த்து போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டக்குன்னு அந்த பெருக்களுடைய அந்த எபிலிட்டி வந்து வித்தின் மினிட்டில் வந்து உங்களுக்கு பெருக்கிற அந்த எபிலிட்டி வந்து வரும். சரிங்களா? ஸோ 35 பெட்டிகளுடைய எடை வந்து நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 18 இங்கே என்ன கேட்டிருக்காங்க, புதுசாக சேர்க்கப்பட்ட 18 பெட்டிகளுடைய சராசரி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம என்ன பண்ணோம், பழைய 17 பெட்டிகளுடைய சராசரி எடையை பார்த்தாச்சு, சேர்த்ததுக்கப்புறம் டோட்டலாக 35 வச்சு நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 35 பெட்டிகளுடைய டோட்டல் எடை வந்து நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் எதோட பெட்டிகள் எடை தெரியும், 17 பெட்டிகளுடைய எடை தெரியும். ஸோ இந்த 35 பெட்டிகளுடைய எடையிலிருந்து இந்த 17 பெட்டிகளுடைய எடையை வந்து நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த புதுசாக சேர்த்துருக்கிற இந்த 17 பெட்டிகளுடைய எடை வந்து கிடச்சிருமா. ஸோ 35 - 17 என்னது 18 தான். சரிங்களா? ஸோ இப்போ 18 அதான் இங்கே போட்டிருக்கோம், 18 பெட்டிகளுடைய எடை வந்து வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம், இந்த 35 பெட்டிகளின் எடை - 17 பெட்டிகளின் எடை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 35 பெட்டிகளுடைய எடை வந்து எவ்வளோ, 3325 மைனஸ் 17 பெட்டிகளுடைய எடை வந்து எவ்வளோ, 1564. சரிங்களா? ஸோ இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னா 1761 வருது. சரிங்களா? ஸோ இது வந்து 17 பெட்டிகளுடைய எடை தான். சரிங்களா? சராசரி எடை வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னா, இப்போ சராசரின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருந்தாலே கீழே டிவைடட் பையில் எத்தனை கேட்டிருக்காங்களோ அத்தனை இதை போட்டுறணும், 18. ஸோ இப்போ இதிலேருந்து இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணி போட்டோம் அப்படின்னா 97.8 கிலோகிராம் வந்து வெயிட் வந்து நமக்கு வருது. ஸோ அதுதான் வந்து புதுசாக சேர்க்கப்பட்ட அந்த 18 பெட்டிகளினுடைய சராசரி எடை. சரிங்களா?
ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு பெட்டிகளுடைய எடை வந்து கொடுத்துருவான் சரிங்களா. ஸோ அதை கொடுத்துட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு புதுசாக வந்து ஒரு 18 பெட்டிகள் வந்து சேர்த்துறாங்க சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக இருக்கிற பெட்டிகளுக்கு நம்ம சராசரி வந்து எடை வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் புதுசாக வந்து எவ்வளோ ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறத மொத்தமாக எடுத்துக்கிறோம். ஸோ 17 + 18 எடுத்தோம்னா 35. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ அந்த டோட்டல் வேல்யூவிலேருந்து இந்த ஆக்சுவல் வேல்யூ 17 பெட்டிகளுடைய எடையை வந்து நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கணக்கில் வந்து எவ்வளோ கேட்குறாங்க, 18 பெட்டி தான் கேட்குறாங்க. ஸோ 35லேருந்து நம்ம 17 வந்து நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மீதி எவ்வளோ வரும், 18 தான் வரும். ஸோ அதுதான் அந்த 18 பெட்டிகளினுடைய சராசரி ஓகேங்களா. எடை வந்ததா அப்படின்னா நம்ம அது மொத்தமாக எடுத்துக்கணும். சராசரி அப்படிங்கிற வார்த்தை வந்ததுன்னா கீழே டிவைடட் பையில் அந்த எண்ணிக்கையை போட்டு நம்ம சராசரி வந்து கண்டுபிடிச்சி வச்சிடணும். ஸோ இவ்வளோ தான் இந்த சராசரி சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு கல்லூரியில் உள்ள 30 மாணவர்களின் மதிப்பெண்களின் சராசரி 59. அதில் ஒருவருடைய மதிப்பெண் 79 என்பதற்கு பதிலாக 19 என தவறாக சேர்க்கப்பட்டது எனில் உண்மையான சராசரி காண்க. நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம், அந்த 5 சப்ஜெக்டில் வந்து ஒரு சப்ஜெக்டோடைய மார்க்கை மட்டும் நம்ம வந்து மாற்றி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து எப்படி வந்து நம்ம சராசரி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சரிங்களா. ஸோ இப்போ ஒரு கல்லூரியில் வந்து பார்த்தோம்னா 30 மாணவர்களுடைய மதிப்பெண்களுடைய சராசரி வந்து 59ன்னு சொல்லிட்டாங்க. அதில் ஒருத்தரோடது மட்டும் அந்த 30 மாணவர்களில் ஒருவருடைய சராசரி, அதாவது ஒருவருடைய மதிப்பெண்கள் மட்டும் எப்படின்னா 79 அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் 19 அப்படின்னு வந்து மாற்றி எழுதிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 19ன்னு வச்சு தான் நம்ம சராசரி வந்து கொடுத்துருக்காங்க 59ன்னு. ஸோ இப்போ நம்ம திருப்பி வந்து 79 அப்படின்னு போட்டு நம்ம சராசரி வந்து கண்டுபிடிக்கணும். எத்தனை மாணவர்களுக்கு, 30 மாணவர்களுக்கு. ஸோ அது வந்து நம்ம ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ சிம்பிளாக வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் கணக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ உண்மையான மதிப்பெண் வந்து எவ்வளோ மைனஸ் தவறான மதிப்பெண், ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு உண்மையான மதிப்பெண் வந்து எவ்வளோ, நமக்கு 79 சரிங்களா. உண்மையான மதிப்பெண் வந்து எவ்வளோ, 79 மைனஸ் தவறான மதிப்பெண் எது தவறாக சேர்க்கப்பட்டது, இந்த 19 சரிங்களா. இந்த 19 தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தவறாக வந்து சேர்க்கப்பட்டுருங்க. ஸோ அப்போ 79 மைனஸ் 19 வந்து நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ வருது, 60 வந்து வருது. இதுதான் வந்து எவ்வளோ வித்தியாசம் சரிங்களா. இந்த ரெண்டுக்கும் தப்பாக இது பண்ண இதுக்கும் ஒரிஜினல் வேல்யூக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ, 60 தான் வந்து வருது. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் சரிங்களா. இப்போ திருத்தப்பட்ட சராசரி ஃபார்முலாவை கொஞ்சம் போய் எடுத்து பாருங்கள். இப்போ 79க்கு பதிலாக 19ன்னு சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ வந்து சராசரி அதாவது அந்த வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா, 79க்கு பதிலாக 19ன்னு குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ இங்கே குறைஞ்சிருந்தது அப்படின்னா இங்கே ஃபார்முலாவில் ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே 79க்கு பதிலாக இங்கே 89 அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா இங்கே கூடியிருக்கு. அப்போ கூடியிருக்குன்னா இங்கே மைனஸு. அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸு, அதாவது குறைஞ்சிருந்தா மைனஸ், குறைஞ்சிருந்தா ப்ளஸ்ஸு, அதிகப்படுதா மைனஸ், அப்படியே ஆப்போசிட்டாக வந்து இந்த ஃபார்முலா வந்து மாறும். அதாவது திருத்தப்பட்ட சராசரி ஈக்குவல் டு சராசரி ப்ளஸ் வித்தியாசம் டிவைடட் பை எண்ணிக்கை. ஸோ இதுதான் ஃபார்முலா சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் இருக்கிற நமக்கு இருக்கிற எல்லா வேல்யூஸுமே நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டைரெக்டாக அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. இப்போ நம்ம சராசரி அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம், ஏன்னா 59 சரிங்களா. வித்தியாசம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது அந்த எவ்வளோ எந்த சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் டிவைடட் பை எண்ணிக்கைன்றது இந்த 30 மாணவர்கள் சரிங்களா. அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ திருத்தப்பட்ட சராசரி தானே கேட்டிருக்காங்க, உண்மையான சராசரி அல்லது திருத்தப்பட்ட சராசரி எவ்வளோ. இப்போ உண்மையான சராசரி என்னென்னா சராசரி வந்து 59 ப்ளஸ் வித்தியாசம் எவ்வளோ வந்தது, 60 டிவைடட் பை 30 சரிங்களா. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், 1 3 3 2 3 6. இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே நியூமரேட்டர் டினாமினேட்டரில் மட்டும்தான் அடிக்க முடியும். இங்கே கிராஸாக வந்து யாரும் அடித்து தப்பு பண்ணிடக்கூடாது சரிங்களா. ஸோ இப்போ 59 + 2 61. ஸோ
61 சரிங்களா. ஸோ இதுதான் வந்து நமக்கு உண்மையான சராசரி. ஸோ உண்மையான சராசரி ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ அதை அப்படியே டிக் அடிச்சுட்டு இதெல்லாம் டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கும் சரிங்களா. அதனால் இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம். இங்கே மைனஸ், அதாவது குறைஞ்சிருந்தது அப்படின்னா இங்கே ப்ளஸ்ஸு, கூடி இருந்தது அப்படின்னா மைனஸ் சரிங்களா. ஸோ பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2, 7, 6 மற்றும் எக்ஸ் ஆகிய எண்களின் சராசரி 5 மற்றும் 18, 1, 6 எக்ஸ் மற்றும் ஒய் ஆகிய எண்களின் சராசரி 10 எனில் ஒய்யின் மதிப்பு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ 2 விதமான கொஸ்டின் வந்து இருக்குது. இது ஒரு செட் ஆஃப் சராசரி கொடுத்துருக்கான், இது ஒரு செட் ஆஃப் சராசரி வந்து கொடுத்துருக்கான் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்து எடுத்துக்கிறோம். 2, 7, 6 மற்றும் எக்ஸ் ஆகியவற்றின் சராசரி 5 அப்படி கொடுத்துருக்கான் சரிங்களா. ஸோ நம்ம சராசரி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், மொத்தம் டிவைடட் பை எண்ணிக்கை சரிங்களா. மொத்தம் மேலே இருக்கிறதெல்லாம் கூட்டுங்க, அதாவது மொத்தம் டிவைடட் பை எண்ணிக்கையாக ஃபஸ்ட்டு நம்ம இந்த செட்டை மட்டும் எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். இந்த சம்மில் என்ன பண்ணுறோம், பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். அதாவது 2 இதுக்கு எடுத்துருக்காங்க, அதாவது 2, 7, 6 மற்றும் எக்ஸ் ஆகியவற்றின் சராசரி 5 மற்றும் 18, 1, 6 எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியவற்றின் சராசரி 10 எனில் இங்கே ஒய்யோடைய வேல்யூ இங்கே தான் இருக்குது. இந்த ஒய்யோடைய வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ 2 சம் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதோடைய பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து சராசரி கேட்குறாங்களா. 2, 7, 6 மற்றும் எக்ஸ் ஆகியவற்றின் சராசரி 5 அப்படின்னா இப்போ 2 + 7 + 6 + எக்ஸு டிவைடட் பை எத்தனை நம்பர் இருக்குது, 1, 2, 3, 4 நம்பர் இருக்கா. அப்போ டிவைடட் பை 4 சரிங்களா. ஸோ 4 இதோட சராசரி வந்து நம்ம கொடுத்துட்டான். எவ்வளோ, 5ன்னு கொடுத்துட்டான் சரிங்களா. இப்போ இதை அப்படியே கூட்டுங்க, மேலே இருக்கிறத கூட்டுங்க. 15/4ன்னு வருமா. 15 + எக்ஸு டிவைடட் பை 4 = 5. ஸோ இந்த 4 வந்து இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிடுமா. அப்போ 15 + எக்ஸு = 5×4 = 20 சரிங்களா. 5×4 = 20. ஸோ இந்த எக்ஸ் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 20, இந்த 15 + 15 வந்து இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா -15. ஸோ இப்போ 20 - 15 எவ்வளோ, சாரி ஃபஸ்ட் வந்து சொல்கிறேன். அதாவது இந்த இங்கே இதில் வந்து போட்டுக்கலாம், பேஜ் மாறிடுச்சு. 2 + 7 + 6 + எக்ஸு டிவைடட் பை 4 = 5ன்னு இருக்கா. ஸோ இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் கூட்டுங்க. 15 + எக்ஸு டிவைடட் பை 4 = 5ன்னு வருதா. ஸோ இப்போ மேலே இருக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 4 வந்து இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ 15 + எக்ஸு = 20 சரிங்களா. அப்போ எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 15 இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸில் ஆயிரும் சரிங்களா. 20 - 15 எவ்வளோ, 5. ஸோ அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சு, 5ன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இதில் இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இதில் என்ன, 2 வேல்யூ வந்து தெரியாமல் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு வேல்யூ தான் தெரியாமல் இருந்தது, இதில் 2 வேல்யூ தெரியாமல் இருக்குது சரிங்களா. அப்போ இங்கே இருக்கிற எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம இங்கே 5ன்ற மதிப்பை கொடுக்கலாமா. இப்போ 5ங்கிற மதிப்பு வந்து இது கொடுக்கலாம். இப்போ 18 + 1 + 6 எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம எவ்வளோ கொடுக்கணும், இங்கே இதிலே கண்டுபிடிச்சோம்ல எக்ஸ் வேல்யூ 5 + ஒய் டிவைடட் பை இங்கே எத்தனை நம்பர் இருக்குது, 1, 2, 3, 4, 5 நம்பர் இருக்கா, டிவைடட் பை 5. இதுக்கான சராசரி எவ்வளோ கொடுத்துட்டான், 10 கொடுத்துட்டான் சரிங்களா. இப்போ இதில் எல்லாத்தையும் கூட்டுங்க. 24, 25, 30. 30 + ஒய் டிவைடட் பை 5 = 10 சரிங்களா. ஸோ இப்போ 30 + ஒய் 10, இங்கே இந்த 5 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா மல்டிபிள் ஆயிரும். 10 50. அப்போ ஒய் = 50 - 30 20. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது, 20. ஸோ ஆன்சர் இங்கே சி சரிங்களா. அவ்வளோதான்.
பாருங்கள், 5 எண்களின் சராசரி 25. ஒவ்வொரு எண்ணுடன் 7ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய சராசரி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 5 எண்களின் சராசரி எவ்வளோ? 5 எண்களின் சராசரி வந்து அப்படியே இருக்குது. இது அப்படியே கணக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிடும். சரிங்களா? அதாவது 5 எண்களின் சராசரி 25. இப்போ ஒவ்வொரு எண்ணுடனும் 7ஐ வந்து கூட்டினா கிடைக்கும் புதிய சராசரி. சரிங்களா? அதாவது இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா புதிய சராசரி கொடுத்துருக்காங்களா, அதாவது ஒரு 5 எண்களுடைய ஒரு சராசரி கொடுத்துட்டு அதோட நம்ம 7 கூட்டினா கிடைக்கிற புதிய சராசரி என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு ஒன்றும் இல்லை, புதிய சராசரி ஈக்குவல் டு, இது சின்ன ஃபார்முலா தான், புதிய சராசரி ஈக்குவல் டு அந்த பழைய சராசரி இருக்கா, பழைய சராசரியோடைய வேல்யூ ப்ளஸ் எந்த எண்ணை கூட்ட சொல்கிறாங்களோ அந்த எண். இங்கே என்ன எண்? 7. அவ்வளோதான், இது மட்டும்தான். இப்போ இந்த கொடுத்துருக்கிற அந்த பழைய சராசரி 25 ப்ளஸ் அந்த எண் என்னது 7, 32. கொஷின் பார்க்கறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் ஆன்சர் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ ஒரு எண்களுடைய ஒரு செட் நம்பருடைய ஆவரேஜ் வந்து கொடுத்துட்றோம். ஸோ இதில் கொடுத்துட்டு இதில் ஒவ்வொரு எண்ணுடையும் ஒரு 5 நம்பர் இருக்குது, 1 2 3 4 5 இருக்குது, அதோட சராசரி வந்து 25ன்னு சொல்லிட்டான். ஸோ இப்போ அந்த ஒவ்வொரு நம்பர் அது என்ன நம்பர்னு நமக்கு தெரியாது, அந்த நம்பர் வந்து நம்ம தெரியாததுனால ஸோ கொடுத்துருக்கிற இந்த சராசரி ப்ளஸ் எந்த எண்ணை வந்து கூட்ட சொல்கிறாங்களோ அந்த எண்ணை கூட்டி கொடுத்துட்டா ஆன்சர் வந்து முடிஞ்சுது. அவ்வளோதான், இந்த கணக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ இந்த சம்மு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த 17 பெட்டிகளுடைய எடை பார்த்தோம்ல, ஸோ 30 அந்த ஒரு 17 பெட்டிகளுடைய எடை வந்து 932. ஸோ அதில் ஒரு மறுபடியும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 18 பெட்டிகள் சேர்க்குறோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த சம்மு. ஸோ இந்த சம்மை வந்து நீங்கள் போட்டு ஹோம்ஒர்க்காக வந்து போட்டு பாருங்கள். சரிங்களா? இதை வந்து நீங்கள் அதே மாதிரியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த சம் போயிடலாம். சரி, இப்போ பாருங்கள், இந்த சம் பாருங்கள். 3 பொருட்களின் சராசரி விலை 15,000 ரூபா. சரிங்களா? 3 பொருட்களின் சராசரி விலை வந்து எவ்வளோ? 3 பொருட்களின் சராசரி விலை வந்து 15,000 ரூபா. 15,000 ரூபா. சரிங்களா? இன்னொரு 0 எக்ஸ்ட்ரா போட்டேன். மற்றும் விகிதம், அதோட ரேஷியோ, 3 பொருள் இருக்கா, அதோட விகிதம் வந்து எவ்வளோ அப்படின்னா 3, 5, 7. சரிங்களா? எனில் குறைவான விலை மதிப்பை கொண்ட பொருளின் விலையை காண்க. இப்போ 3 பொருள் வந்து 15,000 ரூபான்னு சொல்லிட்டான். சரிங்களா? அது என்னென்ன பொருள் நமக்கு தெரியாது. ஒரு பொருள் 10,000 ரூபாயாக இருக்கலாம், ஒரு பொருள் 2,500, இன்னொரு பொருள் 2,500, அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ 3 பொருளுக்கும் அதோட ரேஷியோ கொடுத்துறான். இது முதல் பொருள், இது 2வது பொருள், இது 3வது பொருள். சரிங்களா? அப்போ இந்த ரேஷியோ வச்சு நம்ம வந்து விலையை வந்து தீர்மானிக்க முடியாது. ஸோ 3 தான் கம்மியாக இருக்குது, ஸோ இந்த பொருளோட விலை தான் வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம தீர்மானிக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து இது ரேஷியோ மட்டும்தான் கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ இதுக்கு உண்டான ரேட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இப்போ 3 பொருட்களுடைய சராசரி விலை வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டான்? 15,000 ரூபா. 15,000 ரூபா. சரியா? 15,000 ரூபா கொடுத்துட்டான். ஸோ மொத்தம் எவ்வளோ? மொத்தம் கண்டுபிடிக்கணுமா? எப்பவுமே இந்த கணக்கில் சராசரி கணக்கில் சராசரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம சம் வந்து கொஞ்சம் நீளமாக போகுது அப்படின்னா எல்லாத்துக்குமே மொத்தம்னு ஒரு வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. அது எப்பவுமே வந்து யூஸ் ஆகும். ஸோ 15,000 இன்ட்டு எவ்வளோ? 3 பொருள் 5 3 45. சரிங்களா? மொத்தம் வந்து எவ்வளோ? 45,000 ரூபா. சரிங்களா? இப்போ விலைகளுடைய விகிதம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான்? 3, 5,
7 சரிங்களா. இந்த விகிதம் கொடுத்துருக்கான். ஆனால் அந்த ஒவ்வொரு பொருளுடைய இது வந்து நமக்கு தெரியாது. என்னது தெரியாது, ஒவ்வொரு பொருளுடைய ரேட்டு வந்து நமக்கு தெரியாது. ஸோ இந்த மொத்தம் வந்து எவ்வளோ, 45,000 ரூபா. எது, இந்த 3 பொருள்களுடைய ரேட்டு வந்து எவ்வளோ, மொத்தம் வந்து எவ்வளோ, 45,000 ரூபா. இது விலை வந்து 15,000 ரூபா. நம்ம 3 பொருளையும் நம்ம அதாவது சராசரி விலை தான் சொல்லியிருக்கோம் 15,000 ரூபான்னு சொல்லிட்டு. சராசரி நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சராசரி விலை தான் எவ்வளோன்னு சொல்லியிருக்கான், 15,000 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்கான் சரிங்களா. அப்போ நம்ம மொத்தம் வந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் சரிங்களா. மொத்தம் வந்து நம்ம 45,000 ரூபா சரிங்களா. இப்போ அதாவது 3 பொருட்களின் விலைகளுடைய கூடுதல் வந்து தான் இந்த நம்ம 45,000 ரூபா கண்டுபிடிச்சி வச்சுக்கிறது சரிங்களா. அதை அந்த 3, 5, 7ன்னு இருக்கா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். 3x + 5x + 7x ஈக்குவல் டு பொருள்களுடைய விலைகளின் கூடுதல் 45,000 சரிங்களா. 45,000ன்னு நம்ம போட்டாச்சு சரிங்களா. இப்போ இது 3ஐயும் கூட்டுங்க, எவ்வளோ வருது, 15 வருதா. 15x ஈக்குவல் டு 45,000 ரூபா. ஸோ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. 45,000 ரூபா டிவைடட் பை 15 ரூபா, 5 ரூபா போட்டோம் அப்படின்னா 1 5 5 35 45 3000 ரூபா வரும் சரிங்களா. அப்போ எக்ஸோடைய வேல்யூ எவ்வளோ, 3000 ரூபா சரிங்களா. இந்த எக்ஸுடைய வேல்யூ 3000 ரூபா. சரி, எக்ஸை வந்து வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸுடைய வேல்யூ எவ்வளோ, 3000 ரூபா சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளுடைய ரேட்டு 3x, எக்ஸுக்கு பதிலாக எவ்வளோ போடணும், 3000 ரூபா போடுங்க. 3 9,000 ரூபா. அடுத்து 5x, எக்ஸுக்கு வேல்யூ என்ன பண்ணணும், 3000 ரூபா போடணும். 3 5,000 ரூபா. அடுத்து 7x 21,000 சரிங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் எது கம்மி, 3x தான் வந்து நமக்கு கம்மி சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம விலை வந்து அதாவது இப்போ பார்க்கையில் விகிதங்கள் பார்க்கையில் இந்த 3 தான் வந்து சின்னதாக இருக்குது சரிங்களா. இருந்தாலும் நமக்கு வந்து என்ன கேட்டிருக்கான், பொருளினுடைய விலை தான் கேட்டிருக்கான். ஸோ இப்போ இந்த 3 பொருளினுடைய விலை வந்து டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதில் குறைவாக இருக்கிறது வந்து இந்த 9,000 ரூபா சரிங்களா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 9,000 ரூபா சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம சராசரி சம்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற சராசரி சம்ஸை எல்லாமே வந்து நம்ம வீடியோஸில் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சாச்சு. ஸோ இன்னொரு டாப்பிக்கை வந்து நம்ம இந்த மாதிரி பிடிஎஃபாக எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த சராசரி சம்ஸை எல்லாமே வந்து நீங்கள் நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நோட்டில் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது மூலிமா மட்டும்தான் நம்ம இந்த சம்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாம்ஸில் வந்து கிராக் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.